நூற்றாண்டுகளா ஒரு பெரிய ரகசியம் புதைஞ்சு கிடக்கு. தலைமுறை தலைமுறையா கடந்து வர்ற அந்த மர்மம் என்னவா இருக்கும்? வாங்க, அத பத்தி தான் இப்போ ஆழமா பார்க்க போறோம். சரி, முதல்லயே இந்த கேள்வியோட ஆரம்பிக்கலாம். 1600 வருஷமா மனுஷங்க தொடாம ஒரு விநாயகர் சிலை இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? இது நிஜமா இல்ல வெறும் கதையா? வாங்க, இதுக்கான விடையே எந்த பகுதியில தெரிஞ்சுக்கலாம். நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த இடம் சிவகங்கை மாவட்டத்துல இருக்கிற பிள்ளையார்பட்டி கிராமம்தான். அங்கதான் ரொம்பவே புகழ்பெற்ற கற்பக விநாயகர் கோவில் இருக்கு. இது வெறும் ஒரு வழிபாட்டு தலம் மட்டும் இல்லைங்க, காலத்தையே தன்னுள் அடக்கி வச்சிருக்கிற ஒரு வரலாற்று பெட்டகம்னே சொல்லலாம். அப்போ அப்படி என்னதான் இருக்கு இந்த கோவில்ல பெரிய ரகசியம்? பல வருஷமா பக்தர்களையும் சரி ஆராய்ச்சியாளர்களையும் சரி ஒரு சேர ஈர்க்கிற அந்த ஆச்சரியமான விஷயம் என்னவா இருக்கும்? இதோ அதுக்கான பதில் இதுதான். இந்த விநாயகர் சிலை வேற எங்கிருந்தோ கொண்டு வந்து வச்ச சிலை கிடையாதுங்க. ஆமாங்க, இது மலையே கொடைஞ்சு ஒரே ஒரு பெரிய கல்லுல செதுக்கப்பட்ட ஒரு குடைவரை சிற்பம். சொல்லப்போனா அந்த விநாயகரே அந்த குகையோட ஒரு பகுதி தான். அது மட்டும் இல்ல, இது ஒரு சாதாரண விநாயகர் வடிவமும் இல்ல. பொதுவா விநாயகரோட தும்பிக்க இடது பக்கம் வளைஞ்சிருக்கும் இல்லையா? ஆனா இங்க தும்பிக்க வலது பக்கமா வளைஞ்சிருக்கு. வலம்புரி விநாயகர்னு சொல்ற இந்த வடிவம் ரொம்ப ரொம்ப அரிதானது, ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த அரிதான சிற்பம் எவ்வளவு பழமையானதுன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 1600 வருஷத்துக்கும் மேல பழமையானதுன்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, அத்தனை நூற்றாண்டுகளா அதே கல்லுல செதுக்குன சிலை இன்னிக்கும் எந்த ஒரு சேதாரமும் இல்லாம அப்படியே இருக்கிறது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். இங்க இன்னொரு அதிசயம் இருக்கு. மத்த கோவில்கள்ல நடக்கிற மாதிரி இந்த விநாயகருக்கு நேரடியா அபிஷேகம் செய்யறது இல்ல. ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த சிலை குடைவரை சிற்பம்ங்கிறதால தொடர்ந்து பால் தண்ணின்னு அபிஷேகம் செஞ்சா காலப்போக்குல அந்த மென்மையான கல் சேதமடைஞ்சிடும். அதனால அந்த பழங்கால சிற்பத்தை பாதுகாக்கிறதுக்காகவே இந்த நடைமுறைய பின்பற்றிட்டு வராங்க. இந்த கோவிலோட வயசு சும்மா வாய் வார்த்தையா சொல்லப்பட்டதில்ல. இதுக்கான ஆதாரம் அந்த கோவில் சுவர்கள்லயே இருக்கு. அங்க இருக்கிற பழங்கால தமிழ் எழுத்துக்களும் கல்வெட்டுகளும் தான் இந்த கோவிலோட தொன்மைக்கு மிகப்பெரிய சாட்சி. அது எல்லா சந்தேகத்தையும் தீர்த்து வைக்குது. சரி, இவருக்கு ஏன் கற்பக விநாயகர்னு பேர் வந்துச்சு? தேவலோகத்தில இருக்கிற கற்பக மரம் அதுகிட்ட கேட்கிற எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றும்னு சொல்வாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த விநாயகரும் தன்னை தேடி வர்ற பக்தர்களோட எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவார்னு ஒரு ஆழமான நம்பிக்கை. அதனாலதான் இந்த பேரு. குறிப்பா விநாயகர் சதுர்த்தி திருவிழா அப்போ நீங்க அங்க போனீங்கன்னா அந்த கோவிலோட சக்தியை நேரடியாவே உணர முடியும். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்னு கூடி அவ்வளவு பக்தி பரவசத்தோட கொண்டாடும்போது பார்க்கவே மெய்சில் இருக்க வைக்கும். அந்த நம்பிக்கை எவ்வளவு வலிமையானதுன்னு அப்போதான் நமக்கு புரியும். 1600 வருஷமா ஒரு பாரம்பரியம் கொஞ்சம் கூட மாறாம பாதுகாக்கப்படுதுன்னா அது நம்பிக்கையோட சக்திய பத்தி நமக்கு என்ன சொல்லுது? எப்படி ஒரு கல் சிற்பம் லட்சக்கணக்கான மக்களோட வாழ்க்கையில ஒரு நீங்காத இடத்த பிடிக்குது? இது வெறும் ஒரு கோவில் மட்டும் இல்ல, நம்ம காலத்தோட சாட்சி.